அப்ப கால்ரா பிளாக்ல நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ரேஷன் அந்த டைம்ல எலிக்கறிய சாப்பிட சொன்ன தேசம் இந்த தேசம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில உடனே அவன் வந்து சரி நான் வேணா ஒண்ணு செய்யறேன், சுந்தர்ராஜன் எழுதுறேன், உங்க வீட்டுல யாராவது சுந்தர்ராஜா இருக்கானான்னு கேட்டா இருக்கான்னு சொல்லுங்கன்னு சுந்தர்ராஜன் பேர் சொல்லுங்கன்னு அந்த ரேஷன் கடைக்கார வச்ச பேர் எனக்கு. இதெல்லாம் நாடகமாகிற இந்த நாடகத்தை எல்லாம் நீங்க பார்க்கலாமாங்கிற, இதை பார்த்தா நீங்க உருப்பிடுவீங்களாங்கிற, நீங்க உருப்படவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாரு. என்னடா காங்கிரஸ்ல இருக்கிறோம், நம்மளும் காங்கிரஸ்ல இருக்கிறோம், இவர் தலைவரா இருக்காரு, இவர் நாடகத்தை பார்க்கறத கூட்டா இதெல்லாம் நாடகமாகறன்னு சோவு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே அவர் நேரம் அங்கிருந்து எந்திரிச்சு வந்து மைக்கில் நின்று காமராஜர் எப்படி பேசுனாரோ அதே மாதிரி பேசுறாரு. இதெல்லாம் நாடகமாக்குற இல்ல, அப்படி யாரு தலைவராக கூப்பிட்டாரோ அவர் இதெல்லாம் நாடகம் மாட்டாரு. சோவு கோபம் வந்து இதெல்லாம் நாடகமாட்டு கேட்கிறாரு. அப்புறம் அதுல இருந்து பார்த்தா வைதேக நான் பாடும் பாடல், இது பயணங்கள் முடிவுதலை டைம்ல முடிஞ்சு போச்சு. நான் பாடும் பாடல், வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோயில்களுக்கான குங்குமச்சிவிடு, மெல்லத்திருந்த என்ன செய் மச்சான், எந்த படம் எடுத்தாலும் திருமதி பழனிசாமி எல்லா படமுமே பெரும்பள்ளி ராஜராஜ சோழனோட வம்சம்டான. தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கோட்டையிலே குந்தி இருந்தாலும் இழுத்து பூட்டுவோம். உங்களையெல்லாம் நேரில் பார்க்கறது தான் எனக்கு சந்தோஷம். என்னை வந்து திரைப்படங்கள்லையும் சீரியல்லையும் பார்த்துருப்பீங்க. நேரா வந்து என்ன நீங்க பார்க்கறதுக்கு முன்னால டிவியில பார்த்துட்டீங்க, இப்ப நேரா பார்க்குறீங்க. நான் வந்து உங்களையெல்லாம் நேரா பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம், அது பொன்விழா ஆண்டு, 50வது ஆண்டு விழா. மாணவர்கள், இந்த கல்லூரியில படித்த எல்லா மாணவர்களும் கலந்துக்கிட்டு ஒன்னா சந்திக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது 50 வருஷ காலமா இருக்கிற, 50 வருஷத்துக்கு முன்னால என்ன இருக்கும், 50 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் உங்களுக்கு டெலிபோன் இருக்காது, இந்த மாதிரி செல்லு வசதி எல்லாம் இருக்காது. அந்த வசதி இல்லாத காலத்துல எல்லாம் ஒன்னா படிச்சவங்க ஒட்டுமொத்தமா இந்த 50 வருஷம் கழிச்சு இப்பதான் முதல் முறையா 50 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கறவங்க மாணவர்களும் இருக்காங்க. 10 வருஷமா 20 வருஷமா விட்டு போய் அதுக்கப்புறம் சந்திக்கிற மாணவர்களும் இருப்பாங்க. அந்த மாணவர்களை பார்த்து பேசணும்னு வந்தேன். இப்ப அவங்க எல்லாம் இந்த ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியே போய் பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நம்பர் வாங்கினாதான் உண்டு, இப்ப போன் நம்பர் வாங்கினாதான் உண்டு. இப்ப போன் நம்பர் வாங்கி அவங்களுடைய சின்ன வயது பழக்கங்களை எல்லாம் ஒரு கலந்துக்கிறதுக்காக எல்லாருமே இங்க இருக்கிற கூட்டத்தை விட அங்க வெளியே இருக்கிறதுக்கு காரணம் இது. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விழா அடுத்த வருஷம் எடுப்பாங்க. ஆனா பார்த்த மாணவர்கள் 50 வருஷமா பார்க்காத மாணவர்களை சந்திக்கிற ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம். அது நான் என்ன இங்க வந்த உடனே ஒரே ஒரு சிறப்பு, எனக்கு நல்ல நெருங்கிய நண்பர், திருச்சியில இங்க மாணவரா முதல் மாணவர்கள் தலைவரா இருந்து ரொம்ப காலத்து நண்பர். நான் என்னென்னமெல்லாம் சொன்னனோ அதையெல்லாம் அவர் வந்து பேசி நல்ல பேர் வாங்கி இருக்காரு. நானே பரவாயில்லையே, நம்ம வேலுச்சாமி நல்லா பேசுறாரு, நம்ம சின்னசாமி நல்லா பேசுறாரு, நம்ம பொன்னுச்சாமி நல்லா பேசுறாருன்னு நினைப்புவேன். அந்த மாதிரி அப்படி அல்ல. ஒருவேளை இந்த கல்லூரியில படிச்சதுனாலயோ என்னவோ அவர் என்னுடைய நெருங்கிய நண்பரா இருக்காரு, நெருங்கிய சிந்தனையாளரா இருக்காரு. நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அது இப்ப இல்ல, பயணங்கள் முடிவதில்லைன்னு ஃபர்ஸ்ட் படம் பண்ணதுல இருந்தே
என்னுடைய படங்களை இங்க பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்துல என்ன சிறப்பு, என்ன மாதிரி பாடல்கள் இருக்கு, என்ன மாதிரி வைதிக காத்திருந்தால் இருக்கு, என்ன மாதிரி அம்மன் கோயில் கணக்கால சிறப்பா இருந்தது அப்படிங்கிறது எல்லாம் அரசியல சம்பந்தமில்லாத ஆளுகளா இருந்தாலும் திருச்சியிலே எனக்கு ஒரு தெரிஞ்ச ஆள் இருக்காரு அப்படின்னா அவரு தான். அவரு நல்ல சிந்தனையாளர். நல்ல என்ன அப்படின்னா மனிதாபிமானம், தனி மனித ஒழுக்கம் ரெண்டும் தான் நம்ம ஒரு மனிதனை காப்பாத்துங்கிறத தெளிவா சிந்தனையில தெளிவா வச்சிருக்கிறவர் தான் வேலுச்சாமி. அவரு இப்ப மட்டும் இல்ல, எப்போ இந்த கூட்டத்துல மட்டும் தெளிவா பேசுறதல்ல, எந்த கூட்டத்துல பேசினாலும் தெளிவா பேசணும். அவர் பேசணும்னா 1 மணி நேரம் பேசணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உரைக்கிறவங்களுக்கு உரைக்காதவங்களுக்கு உரைக்காம போகும். எப்படி இருந்தாலும் ஏன்னா 2.5 மணி நேரத்துல ஒரு படத்தை, ஒரு சினிமா கதையை நம்ம முடிக்கிற மாதிரி அவருக்குன்னு 1 மணி நேரம் கொடுத்தா தான் அவர் அதை பேசி முடிக்க முடியும். ஏன்னா இப்பெல்லாம் மிக்சியில தேங்காய் சட்னிய மிக்சியில அரைக்கிறாங்க. அந்த மிக்சியில் அரைக்கும் போது தேங்காயை போட்டோம்னா அந்த பிளேடு வந்து பொடி பொடியா ஆக்கி வச்சுக்கோ. மிளகாயை போட்டா, பச்சை மிளகாயை போட்டா அதையும் பொடி பொடியாக்கி ரெண்டையும் கலந்து தேங்காய் சட்னின்னு கொடுக்கும். ஆனா வேலுச்சாமி பேசுறார் அப்படின்னா இந்த அம்மியில தேங்காய் சட்னி அரைச்சா எப்படி ஒரு சுவையா இருக்குது. அது ஏன் அம்மியில அரைச்சா சுவையா இருக்குன்னா, அம்மியில அரைக்கும் போது அந்த பச்சை மிளகாய் வந்து வெங்காயம் இது தேங்காய்க்குள்ளார போகும். தேங்காய் வந்து பச்சை மிளகாய் கூட அறப்படும். ரெண்டுமே இணைஞ்சு செயல்பட்டு அதனுடைய சுவை வந்து எப்படி மாறுதோ அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த மாதிரி வேலுச்சாமி பேசினாருன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு அவர் கம்மியா பேசியிருக்காரு. ஒருவேளை மாணவர் இங்க தலைவரா முதல் இருந்தப்ப எல்லாம் பேசி தீர்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல நேரம் காரணமா நான் எல்லாம் பேசணுங்கிறதுக்காக அவர் விட்டுருக்காரு. நான் வந்து கல்லூரியில எல்லாம் படிக்கல, அனுபவ கல்விதான். அப்பெல்லாம் நாங்க படிக்கும் போது யாரும் படிக்கல. எங்க அப்பா அம்மா படிக்கல, தாத்தா பாட்டி படிக்கல. எங்களையும் படிக்க வைக்கணும்னு ஆசை வரல அவங்களுக்கு. அவங்களுக்கு ஆசை வந்திருந்தா நாங்களும் படிச்சிருப்போம். படிக்கிறக்கான படிக்கலைன்னா எப்படி படிக்கல? அப்பெல்லாம் குலக்கல்வின்னு ஒண்ணு இருந்தது. குலக்கல்விங்கிறது என்ன அப்படின்னா, சட்டி செய்யறவன் சட்டி செய்யணும், அதுக்கப்புறம் படிக்க போகணும். ஒரு செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைக்கணும், அதுக்கப்புறம் படிக்க போகணும். ஒரு எந்த தொழில் அது நாவிதனா இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்கிறவனா இருந்தாலும் குலக்கல்வின்னு ஒன்று இருந்தது. குலக்கல்வின்னு ஒன்று கொண்டு வந்தாரு, ராஜாஜி தான் கொண்டு வந்தார். அந்த ராஜாஜி கொண்டு வந்து 900 பள்ளிக்கூடங்களை மூடிட்டார். 900 பள்ளிக்கூடங்களை மூடி, ஏன் அப்படின்னா கற்கை நன்று பிச்சை புகணும் கற்கை நன்றுங்கிறது கல்வியை கையில் எடுத்துக்கிட்டவங்க அந்த ராஜாஜி, அந்த பிராமணத்துல அவங்க அந்த படிப்பை அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. அந்த கையில எடுத்துக்கிட்டதுனால நம்மளை படிக்க கூடாது. ஏன்னா நாங்க சொல்ற மந்திரத்துக்கு தான் கடவுள் வர்றாரு, கடவுள் எங்க மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர், அதனால நாங்க தான் படிக்கணும். அந்த அந்த உடன்பாடுல இல்லாம இவங்க இருக்கிறதுனால இவங்க குலக்கல்வின்னு ஒரு பாதி நேர படிப்போம், பாதி நேரம் அவங்களுடைய குலக்கல்வியும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி செய்யணும், அப்படிதான் படிக்கணும்னு இருந்தாங்க. அதுக்காக 900 பள்ளிக்கூடங்களை கூட மூடினாரு. அப்புறம் காமராஜர்னு ஒரு வந்ததுக்கு அப்புறம் தான் 1500 பள்ளிக்கூடங்களை திறந்தார். அப்படியெல்லாம் நம்ம ஒரு கல்விக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத காலத்துல நாங்க படிச்சவங்க. நாங்க படிக்கும் போது ஒரு விவசாயினுடைய பையன் 2வது படிக்கிறான், 2வதுல ஃபெயில் ஆயிட்டான்னா அவங்க அப்பா கூப்பிட்டு சரி சாணி எடுக்க போ, மாடு மேய்க்க போன்னு அனுப்பிச்சிருவாங்க. ஒரு செருப்பு தைக்கிறவனுடைய பையன்னா அவன் 3வதுல ஃபெயில் ஆயிட்டான்னா அவனை அப்படியே கொண்டு போய் அப்படித்தான் செஞ்சாங்களே அவருடைய. மண்பானை செய்கிறவனா இருந்தா களிமண் நெடு, சூளை வையி,
காய வை, மார்க்கெட்டில் போய் வியே, சந்தைக்கு போ, இப்படித்தான் இருந்தாங்க. மாணவர்கள் பசங்களை படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. அப்படி எண்ணம் இல்லாத காலத்தில் நாங்கள் படிக்க முடியல. எங்களால முடிஞ்ச அளவுக்கு படித்தோம். அப்படி படிக்காதப்ப கூட 2வது படிக்கும் போதே எங்கள் அப்பா கிட்ட நான் விருது வாங்கிட்டேன். வேலுச்சாமி அவர்களுக்கு தெரியாது, அவருக்காகத்தான் சொல்கிறேன். நான் 2வது படிக்கும் போதே எங்கள் அப்பா கிட்ட நான் விருது வாங்கிட்டேன். ஏன்னா 2வது படிக்கும் போதே எங்கள் அப்பா என்னை போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. எதுக்கால வீட்டில் ஒருத்தர், அவர் குடியிருக்கிறவர், அவரு ஓடி வந்து, ஏன் ராமசாமியை உன் பையனை போட்டு இப்படி அடிக்கிற அப்படின்னு. அவரு எங்கள் அப்பா சொல்கிறாரு, போன மாதம் ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்தேன், கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு வந்தான். 10 நாளைக்கு முன்னால் அதே புத்தகத்தை வாங்கி கொடுத்தேன், கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு வந்து நின்னான். மறுபடியும் நேற்று வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு கிளாஸில் அதே பையன் ஏதோ ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு வந்து நிற்கிறான் அப்படின்னு மறுபடியும் போட்டு அடிக்கிறாரு. மறுபடியும் அந்த ஆள் எங்கள் அப்பாவை பிடிச்சி, அவன் தான் கிளாஸில் எவனோ ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு சொல்கிறானே, அப்புறம் ஏன் ராமசாமி ஒரு பையனை அடிக்கிற அப்படின்னா, அதே கிளாஸில் படிக்கிற பையன் தானே திருடிட்டு போனான். அந்த வக்காலவழிக்கு இருக்கிற அறிவு இந்த வக்காலவழிக்கு ஏன் இல்லை அப்படின்னு போட்டு அடிக்கிறார். அப்பவே தெளிவான ஒரு சிந்தனையை ஏற்படுத்திய ஆசிரியர் எங்க அப்பா. ஏண்டா இப்படி எங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும் போது பார்த்தா அப்படின்னா அவ்வளவு ஒரு இதா இருக்கும். இவங்க என்ன பெல் அடிக்கிறது, இவங்க பெல் அடிச்சா நம்ம என்ன உட்கார்றது, எப்போ பெல் அடிச்சா வெளியே போகணும்னு சொல்றாங்களோ அப்பதான் வெளியே போகணும்னா அந்த படிப்பு நமக்கு தேவையா? இப்படி எல்லாம் ராங்காவோ ரைட்டாவோ. ஆனா ஊர்ல வாழ்ந்தவங்க அவங்களையெல்லாம் பார்த்து நாங்க கத்துக்கிட்டு ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் வாழ்ந்த செய்திகள், வாழ்ந்தவங்களை பார்த்து ஆசிரியர்கள் எப்படி சொல்லி தர்றாங்களோ அந்த மாதிரி நாங்க சினிமா துறைக்கு போய் அதை எடுத்து சொல்லி அவங்கள சிரிக்க வச்சு, சிந்திக்க வச்சு, பாடல்களை விட்டு ரசிக்க வச்சு, எல்லா படிப்புலையும் கல்லூரிகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏதாவது எல்லாரும் லவ் பண்றாங்க, எத்தனையோ பேர் லவ் பண்றாங்க. லவ் பண்றவங்க எல்லாம் ரோட்ல பாடிட்டா தெரியுறாங்க? யாருமே பாடிட்டு தெரியறது இல்லை. அப்படி பாடிட்டு தெரியுறாங்கன்னா பூங்கா பக்கம் போனா பூரா பாட்டு சத்தமா தான் கேட்கணும் ஒழிய வேற எந்த சத்தமுமே கேட்காது. அந்த மாதிரி பாட்டு எப்படி அவங்க சொல்லி தரதல்ல, சொல்லி தராமையே வர்றது. அது மாதிரி இந்த சமுதாயத்தில் என்னென்ன சிந்தனைகள் தவறாக இருக்குதோ அதையெல்லாம் வெளியெடுத்து சொல்றதுக்காக சர்வஜன ஹை ஸ்கூல்னு ஒன்று கோயம்புத்தூர்ல வச்சாங்க. சர்வஜன ஹை ஸ்கூல்னு. ஏன்னா அப்பெல்லாம் யாரும் படிக்க கூடாதுன்னு இருக்கிற பேர்ல சர்வ ஜனமும் வந்து அங்க படிக்கணுங்கிறதுக்காகவே அந்த ஸ்கூலை கட்டினாங்க. ஜிடி நாயுடைய நண்பர் தான். ஜிடி நாயுடு எப்படி அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்கள் கிட்ட படிச்சு சொல்ல, படிக்காமையே என்னென்னமெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதையெல்லாம் சொன்னார். ஜிடி நாயுடுவை பார்க்க போனா ஜிடி நாயுடு அவ்வளவு சீக்கிரமா பார்க்க முடியாது. ஜிடி நாயுடுவை பார்த்தா அப்படின்னா போறதுக்காக கேட்டு, அந்த கேட்டை திறக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட அந்த கேட்டு கீழே ஒரு வீல் செட் பண்ணி வச்சிருப்பாரு. பல் சக்கரம்னு சொல்லுவாங்க, அந்த வீல் செட் பண்ணி வச்சிருப்பாரு ஜிடி நாயுடு. அந்த கேட்டை திறக்கிறது கஷ்டம். திறந்தோம்னா அந்த கேட்ல வாட்ச்மேன் கிடையாது. அந்த கேட்டை கஷ்டப்பட்டு திறந்தா ஒரு 25 வாளி தண்ணி கிணத்திலிருந்து வந்து வாய்க்கால விழுகும். அப்போ என்ன நீ பார்க்க வர்றதா இருந்தா உன்னால ஒரு 25 வாளி தண்ணியும் கூட பயன்படலைன்னா நீ என்ன பார்க்க வராதேங்கிற மாதிரி அவரு ஒரு மெத்தட்ல எல்லாம் படிக்கலைனாலும் ஜிடி நாயுடு அப்படி ஃபாலோ பண்ணாரு. அந்த மாதிரி சர்வஜன ஹை ஸ்கூல் கட்டினவர் இன்னைக்கு வந்து ஒரு 5 லட்சம் கோடி சொத்து, அந்த காலேஜினுடைய சொத்து. அந்த சொத்துக்கள்ல 4 பாகமா பிரிச்சாரு. 3 பேரு தான் பசங்க அவங்களுக்கு. ஆனா அவர் பிரிச்சது 4 பாகமா பிரிச்சாரு. 3 பாகம் பசங்களுக்கு, 1 பாகம் கல்வித்துறை. இலவசமா வந்து எல்லாரும் படிக்கலாங்கிறதுக்காக அந்த இதுகளை எல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணாங்க. அதுவும் ஒரு விதமான கல்விதான். கல்லூரியில ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அறிவியலை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சதை விட அனுபவ கல்வின்னு நம்ம கத்துக்கிட்டது தான்
அதிகமான விஷயமா இருந்தது. அந்த விஷயங்களை சினிமாவில் கொண்டு வந்து சேர்த்தும் போது அது ஒரு பெரிய இதாச்சு. எங்கள் வீட்டில் வந்தால் எங்கள் வீட்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு எழுதி வச்சிருப்பேன். அந்த போர்டு என்ன அப்படின்னா, அம்மா என்றால் அன்பு மழை, அவர்களை ஆண்டவன் என்றால் என்ன பிழை. அம்மா என்றால் அன்பு மழை, அவர்களை ஆண்டவன் என்றால் என்ன பிழை. இதுதான் நான் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா படைச்சா ஆண்டவன்னா நம்மளை படைச்ச அப்பா அம்மா தான் கடவுள் அப்படிங்கிறத தவிர மாற்று கருத்து இல்லாதவன் நான். எங்கள் அம்மா ஒரு தடவை திருவண்ணாமலை கோயிலுக்கு போகணுன்னாங்க. நான் கோயிலுக்கு போக மாட்டேன் தெரியும். எங்கள் அம்மா போகணுன்னாங்க. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நான் கோயிலுக்கு போனேன். போய் அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அப்போ வைதேகி காத்திருந்தால் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் நான் உட்காந்துக்கிட்டேன். எங்கள் அம்மாவையும் போலீஸ்காரரே அவங்கள கூட்டிகிட்டு போய் திருவண்ணாமலை ஜோதி எப்போ போட்டா எப்படி இருக்கும் கூட்டம், அந்த கூட்டத்தில் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். போலீஸ் கூட்டிகிட்டு போனாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருந்தேன். எங்கள் அம்மா சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து டைரி எடுத்து ஒரு வாசகம் எழுதுறேன். நான் எங்கள் அம்மாவுக்காக கோயிலுக்கு போனேன், எங்கள் அம்மா எனக்காக சாமி கும்பிட்டாங்க. நான் கோயிலுக்கு போனது எங்கள் அம்மாவுக்காக, எங்கள் அம்மா சாமி கும்பிட்டது எனக்காக. என் பையன் நல்லா இருக்கணும், என் மருமகன் நல்லா இருக்கணும், என் பேரன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா ஆசைப்படுறாங்க. நான் போக விரும்பாத அந்த கோயிலுக்கு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனேன். இந்த மாதிரி கல்விகளை அதிகமாக கற்றுக்கிட்டதுனால தான் நான் சினிமா திறவுக்குள்ளார வந்து என்ன நம்மளால என்ன முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இப்போ நான் எந்த நம்பிக்கை இல்லாமல் இல்லை. ஆர் சுந்தரராஜன் அப்படிங்கிற பேரெல்லாம் இதில் போட்டிருக்காங்க. இந்த ஆர் சுந்தரராஜங்கிறவர் 1950 9/1/1950 நான் பிறந்து 75 வயசாச்சு எனக்கு. அப்போ கால்ரா பிளாக்ல நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ரேஷன் அந்த பீரியட்ல, அப்போ காமராஜர் பீரியடு, அந்த டைம்ல எலிக்கறியை சாப்பிட சொன்ன தேசம் இந்த தேசம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அப்போ ஒரு பெரிய ரேஷன். எங்கள் அம்மா லைனில் நிற்கிறாங்க. 4 மணி நேரம் கழிச்சு எங்கள் அம்மா லைன் வருது. உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, நானே எங்கள் வீட்டுக்காரரு பெரிய பையன், நான் எங்கள் அம்மா இடுப்பில் இருக்கேன், 6 மாதம் குழந்தை, நான் இந்த பையன் 4 பேர் அப்படின்னு. அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா பேர் அப்பெல்லாம் வந்து பொம்பளைங்க அம்மா அப்பா புருஷன் பேர் சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்பா பேரை சொல்லிடணுன்னா பக்கத்தால் இருக்கிற பொண்ணு வந்து ராமசாமின்னு எங்கள் அப்பா பேர் எழுதிட்டாங்க. எங்கள் அம்மா பேர் என்னன்னா அம்முல் அம்மான்னு அதை எழுதிட்டாங்க. எங்கள் அண்ணன் பேர் என்னன்னு கேட்டாங்க, அதுவும் எழுதிட்டாங்க பொண்ணுராஜுன்னு. இவன் பேர் என்னன்னா பேர் வைக்கல. அப்பெல்லாம் 7 மாதம் ஆகி தாய் மாமா மடியில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் காது குத்தி மொட்டை அடித்து காது குத்தி அதுக்கப்புறம் தான் பேர் வைப்பாங்க. அதனால் பேர் வைக்கலன்னு. பேர் வைக்கலன்னா அதிகாரி வந்து கேட்டா எப்படிமா பதில் சொல்றது? அதனால பேர் என்னன்னு சொல்லுங்க. அடுத்த மாதம் தான் காது குத்துவாங்கங்கிற. அப்புறம் இப்போ என்ன பேர் என்னன்னு கேட்டேன். என்னன்னு, எங்கள் அம்மாவுக்கு ரேஷன் கடைக்காரனுக்கு பெரிய தகராறு வந்து உங்கள் ரேஷனே எனக்கு வேண்டாம், எனக்கு பையனுக்கு பேர் எங்கள் தாய் மாமா மடியில் உட்கார வச்சு தான் மொட்டை அடித்து பேர் வைப்போம், அதனால பேர் சொல்ல முடியாது, பேர் நான் டிசைட் பண்ண முடியாது, தாய் மாமன் தான் டிசைட் பண்ணணுன்ட்டு அவனுக்கு தகராறு. அம்மா அதிகாரிக்கு வந்தால் சொல்லணும்மா, ஏதாவது பேர் சொல்லுங்க. முடியாதியான்னு உடனே அவன் வந்து, சரி நான் வேணா ஒன்று செய்யறேன், சுந்தர்ராஜன் எழுதுறேன், உங்கள் வீட்டில் யாராவது சுந்தர்ராஜா இருக்கானான்னு கேட்டால் இருக்கான்னு சொல்லுங்கன்னு சுந்தர்ராஜன் பேர் சொல்லுங்கன்னு அந்த ரேஷன் கடைக்கார வச்ச பேர் எனக்கு. அதனாலதான் இவ்வளவு திமிருன்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு டைரக்டரை விட ஒரு கதாசிரியருக்கு ஒரு திமிரு வரும். கதாசிரியருக்கு தான் அந்த தைரியம் வரும், எதை வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வருது. அது வந்து அது ஒரு கதாசிரியருக்கு வரும். அந்த மாதிரி நம்ம படித்து அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றதை விட அனுபவத்தில் நம்ம பார்த்த காமராஜர், நம்ம அதுவும் படிப்பு விஷயத்தில் சொன்னா அப்படின்னா உண்மையிலேயே காமராஜர் தான். காமராஜரே ஷோ நடத்துகிற நாடகத்தில் தலைமை தாங்கிறாரு. முகமதுக்கு பின் துக்ளக்குங்கிற ஒரு நாடகத்துக்கு காமராஜர் தலைமை தாங்க போறாரு. காமராஜர் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. காங்கிரஸ்ல அப்ப இருக்கிறாரு ஷோ, சட்டம் படித்தவர். 8 சட்ட ஆலோசகர்கள் தான். 8 சட்ட ஆலோசகருங்கிறது தமிழ்நாட்டுக்கே.
அந்த 8 சட்ட ஆலோசகர்லையும் 8 யாருன்னு கேட்டா சோ. அந்த சோ நாடகத்தை கூப்பிட்டுருக்காரு காமராஜர். அந்த நாடகத்தை பார்க்க போயிருக்காரு. காமராஜர் நாடகத்தை பார்த்துட்டாரு. இவருக்கு படிப்பு இல்லை, அவருக்கு படிப்பு தான் உச்சம். இவர் எந்திரிச்சு கடைசியில படமா நாடகம் பார்த்த உடனே பேச சொல்றாங்க. காமராஜர் எந்திரிச்சு அவருடைய பாணியிலேயே இதெல்லாம் நாடகமாகிற, இந்த நாடகத்தை எல்லாம் நீங்க பார்க்கலாமாங்கிற, இதை பார்த்தா நீங்க உருப்படுவீங்களாங்கிற, நீங்க உருப்படவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துட்டாரு. என்னடா காங்கிரஸ்ல இருக்கிறோம், நம்மளும் காங்கிரஸ்ல இருக்கிறோம், இவர் தலைவரா இருக்காரு, இவர் நாடகத்தை பார்க்கறத கூட்டா இதெல்லாம் நாடகமாகறன்னு சோவு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே அவர் நேரம் அங்கிருந்து எந்திரிச்சு வந்து மைக்கில் நின்று காமராஜர் எப்படி பேசுனாரோ அதே மாதிரி பேசுறாரு. இதெல்லாம் நாடகமாக்குற, இதையெல்லாம் நீங்க பார்க்கலாமாங்கிற, இதெல்லாம் உங்க தலையெழுத்துங்கிற, நீங்க உருப்படவே மாட்டேங்கிறீங்கன்னு பேசுறாரு. இந்த நாடகம் நடத்துறதுக்கு முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? இல்லை, அவர் இன்னும் பார்க்கல. அது எது காமராஜரை பத்தி ஒரு நல்ல விஷயம் சொல்லாமன்னு வந்தா அதையும் தடுக்கிறாரு. அதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். இல்ல, அப்படி யாரு தலைவராக கூப்பிட்டாரோ அவர் இதெல்லாம் நாடக மாட்டாரு. சோவு கோபம் வந்து இதெல்லாம் நாடகமானு கேட்கிறாரு. இந்த நாடகம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததே இவரு தான் அப்படின்னு காமராஜர் அங்கிருந்து நேரா வந்து சோவை அந்த தள்ளி நிக்க சொல்லிட்டு, கார் ஓட்டுறதுக்கு கூட தாண்டா லைசன்ஸ் கொடுக்குறோம், அதுக்காக கண்டவன் வேலையெல்லாம் ஏத்திடுறதுன்னு அர்த்தமா? கார் ஓட்டுறதுக்கு கூட தாண்டா லைசன்ஸ் கொடுக்குறோம், அதுக்காக கண்டவன் வேலையெல்லாம் ஏத்திடுறதுன்னு அர்த்தமா? நாடகம் நடத்த சொன்னா நியாயமான நாடகம் நடத்து. ஒரு முகமதுக்கு பின் துக்ளக்குங்கிற நாடகம் வந்து ஒரு கோமாளி நாட்டை ஆள்றான்னு நாடகம். அந்த நாடகத்தை நீ ஏன் பொதுமக்களை போட்டு காட்டி அதை கெடுக்கிறேன்னு சொல்றாரு. அவர் படிச்ச எட்டு சட்டம் படிச்சவரு. ஆக மொத்தம் சட்டம் படிச்ச அத்தனை பேத்துக்கு தலைவரா இருக்கிற சோ அந்த இடத்துல படிக்காத காமராஜர் பேசும்போது பதில் சொல்லும் போது பதில் பேச முடியல. அந்த அனுபவத்தை எத்தனையோ காமராஜரு, பெரியாரு, அண்ணா, இந்த மாதிரி நிறைய பேர்களுடைய பேச்சுகளை கேட்டு, மேடை பேச்சுகளை கேட்டு, நிறைய வேலுச்சாமி இவன் ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னா, இன்னும் அவருக்கு ஆதகம்தான். என்னை விட ஒரு வயசு மூத்தவர். ஆனா இன்னும் அவருக்கு எங்க போனாலும் இன்னும் என்ன பேசுனா இவங்க திருந்துவாங்க, இல்ல திருந்தவே மாட்டாங்களா, எதையாவது பேசி ஜெயிக்க வைக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இன்னும் நான் எடுத்த படங்கள்ல பத்துல ஒரு படத்துலயாவது பெண்களை தரக்குறைவா பேசி நான் படம் எடுத்ததே கிடையாது. எல்லா படத்தையுமே பார்த்தீங்கன்னா பெண்களை நியாயப்படுத்தி அப்படிதான் படம் எடுக்கும். ஆனா நியாயப்படுத்துவேன். நான் கல்யாணமாகி 6 மாசத்துக்கு அப்புறம் நான் பொள்ளாச்சி போறோம். ஒய்ஃபு பின்னாடி இருக்கா. என் நண்பர் தான் கார் ஓட்டிட்டு போறாரு. கார் அவருது. அவரு என்னுடைய நெருங்கி நண்பர்னு ஒய்ஃபுக்கு தெரியாது. ஏதோ டிரைவர் நினைச்சிட்டு இருக்கா. போற வழியில ஒரு இடத்துல 2 பேரும் ஒய்ஃபு நானும் பின்னால உட்காந்துருக்கேன். ஒரு கார் ஓட்டிட்டு போறாரு. திடீர்னு நிறுத்த சொன்னேன், நிறுத்தினாரு. ரிவர்ஸ்ல வாங்கினா ரிவர்ஸ்ல வந்தாரு. ஒரு இடத்துல நிறுத்த சொன்னேன். அந்த இடத்துல பார்த்தா ஒரு வீடு பூட்டி கிடக்குது. அந்த பூட்டி கிடக்கிற வீட்டை பார்த்து கண்ணாடி இறக்கி அப்படின்னு காரி துப்புனேன் நானு. அது அப்பா எல்லாம் அப்பாஸ் காரு தான். காரி துப்பிட்டு வண்டி எடுத்தான். கிணத்துக்கெடு கிட்ட போனா அங்கதான் ஒரு டீ கடை இருக்குது, பேக்கரி. அங்க ஏதாவது பணம் வாங்கிட்டு போலாம், பேக்கரியில ஏதாவது பிஸ்கட் வாங்கிட்டு பழங்களை ஏதாவது வாங்கிட்டு போலாம் அப்படிங்கிற நானும் ஒய்ஃபா அங்க நிறுத்துறோம். நான் டீ காபி சாப்பிட மாட்டேன். டிரைவர்கிட்ட சொன்னேன், நீ இந்த மாதிரி காபி டீல ஏதாவது சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கேன். ஒய்ஃப் இறங்கி பேக்கரிக்கு போறா, அப்படி வாங்குறதுக்கு இறங்குறா. இவங்கிட்ட சொன்னா, அவன் சொன்ன எனக்கு காப்பியும் வேண்டாம், டீயும் வேண்டாம், ஒரு பயிரும் வேண்டாம், நீ எதுக்கு வண்டியை நிறுத்த சொன்ன, எதுக்கு ரிவர்ஸில் வர சொன்ன, எதுக்கு கண்ணாடி இறக்கி பூட்டி இருந்த வீட்டை பார்த்து காரி துப்புன அப்படின்னா, அந்த வீட்டில இருந்து தான் இவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். எப்பவுமே வழக்கமா இந்த வழியா போனா 4 தடவை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 4 தடவை காரி துப்புவேன். இன்னைக்குதான் ஒரு தடவை துப்பி இருக்கிறேன். வேணா திருப்பு போ. இல்ல அவ இல்லாத தைரியத்துல பேசுறதுதான்.
இல்லாத தைரியம் இருந்தாலும் அது பாவம். அது 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 நான் இப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். நானே இப்படி ஒரு 10 வருஷமா நம்ம டைரக்டரு, இவன் ஹவுஸ் ஒய்ஃபு, இவன் நான் கிண்டல் இப்படித்தான் பண்ணிட்டே இருந்தேன். ஒவ்வொரு விஷயமா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவேன். பல் டாக்டர் இவ்வளோ பெரிய இன்ஜெக்ஷன் எடுத்து பல்லுக்குள்ளார போடுறதெல்லாம் வாயை திறந்து பெரிய ஊசியா இருக்கு. டாக்டர் எதுக்கு இவ்வளோ பெரிய ஊசி போடுறீங்க அப்படின்னா, மறக்கணுங்க, மறத்தா தானே பல்ல புடுங்க முடியும், மறக்கணுங்க அப்படின்னா. டாக்டர் பொண்டாட்டி எல்லாம் மறக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை கண்டுபிடிக்கலையா டாக்டர்? மறந்து போறதுக்காக கண்டுபிடிக்கிறீங்களா? பொண்டாட்டியும் மறந்து போறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்க. இப்படியெல்லாம் நான் பேசுவேன். டிரைவிங் சொல்லி கொடுக்க சொன்னா நான் சொல்லி கொடுத்தேன். பிரேக்கு போட சொன்னா போடல. ஏன் பிரேக் போட சொன்னால, பிரேக் பிடிக்க சொன்னல அப்படின்னா, போட்டாங்க பிரேக் பிடிக்கல அப்படின்னா. நான் சொன்னேன் பிரேக்கும் கூட உன்னை பிடிக்கல, நான் தான் உங்க கூட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறேன். இப்படி எல்லாம் பேசினேன். என்ன ஒரு நாள் 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் கழிச்சு வந்தா வீட்டுக்கு முன்னால 2 மூட்டை வச்சிருக்கு. என்ன 2 மூட்டை அப்படின்னா, அப்போ வீட்டுக்காரி சொல்றா, ஒன்று இட்லி அரிசி, இன்னி ஒன்று சாப்பாட்டு அரிசி. இதை சொல்றனா இல்லத்தரசினா. அப்பதான் அடடா இப்ப என்னமோ சொல்றால, ஒன்று சாப்பாட்டு அரிசி, இன்னொன்று இட்லி அரிசி, இன்னி ஒரு மூட்டை. இனி இதை சொல்றனா இல்லத்தரசினா. இவ்வளவு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பாளாக்குன்னு நினைச்சிட்டேன். அதோட விட்டேன். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா அப்படின்னா மழை தூருது. பொறி வாங்க சொல்லி அனுப்பிச்சேன். சாப்பிட்ற பொறி வறுத்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் போட்டு வரமிளகாயை கிள்ளி போட்டு வறுத்து கொடுத்தா நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு வர போறவா 500 ரூபா வாங்கிட்டு போனா. அதுக்கு பக்கத்துல டாஸ்மாக் கடை இருக்குன்னு நான் கார் இருந்தால நிறுத்தி இருந்தேன். போனவன் திரும்பி வந்தா 50 ரூபா கொடுங்கண்ணா. 500 ரூபா கொடுத்தனுச்சுனா மறுபடியும் எதுக்கு 50 ரூபா கூப்பிடுறேன் கொடுங்க அப்படின்னா. நான் தான் 500 ரூபா கொடுத்தனுச்சுனல எதுக்கு 50 ரூபா கேட்கிறேன் அப்படின்னா, பொறுக்கி அப்படின்னா. பொறி வாங்கிட்டு போறவன் வரேன்னு போனவன் எதுக்குன்னு கேட்டா பொறுக்கினா. பொறுக்கின்னு என்னத்தானே சொன்ன அப்படின்னா, ஓடா பொறுக்கினா தான் நீங்க, வெறும் பொறுக்கின்னு சொன்ன சாப்பிட்ற பொறிகிறான். அப்புறம் அதுல இருந்து பார்த்தா வைதேக நான் பாடும் பாடல், இது பயணங்கள் முடிவுதலை டைம்ல முடிஞ்சு போச்சு. நான் பாடும் பாடல், வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோயில் கிழக்கால, குங்குமச்சிவிடு, மெல்லத்திருந்த, என்னாசை மச்சான், எந்த படம் எடுத்தாலும் திருமதி பழனிசாமி எல்லா படமுமே நானும் என் மனைவியும் என் வீட்டில் நடந்த கதை தான் எல்லாமே படமா எடுத்திருக்கிறோம். அந்த அனுபவ கல்வி, அந்த ஜிடி நாயுடு பார்த்தது, அந்த பெரியாரை பார்த்தது, அந்த காமராஜரை பார்த்தது, அவங்க பேசுறது, அவங்க ஒழுக்கம், இதுகளை எல்லாம் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஒய்ஃபோட எப்படி வாழ்ந்தா வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அது ஒரு 10 வருஷம் கழிச்சு. அவன் எனக்கு அறிவுரையாகவும் சொல்ல, பாடமாகவும் கற்றுத்தரல. ஆனால் அவளுடைய செயல்லையே ஒவ்வொன்றா நான் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவோ விஷயங்களை. ஏன் படத்தில் காமெடியாக சொல்லணும் அப்படின்னா, காமெடியாக சொன்னால் அது ஒரு சுவையாக இருக்கும், ரசிக்கிறவங்களுக்கு ஒரு சுகம். அந்த பாடல் நல்லா இருக்கணும், பாட்டு நல்லா இருந்தால் எல்லாருமே படம் பார்க்கும்போது நல்லா பார்ப்பாங்க. இந்த மாணவர்களுக்கு என்ன, அப்படி நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்ததுனால என்ன ஆக போகுது? பூகம்பம் வரப்போகுதா? இல்லை வரப்போகிற புயல் நிற்க போகுதா? இல்லை. ஆனால் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். தினமும் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தரை விட ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம உட்காந்துருந்தோம், அட வாடா வெளிச்சமே, இத்தனை நாள் ராச்சுடா இன்னும் பார்த்து அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு 50 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி மாணவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி வருஷமும் செய்யறாங்க. நாங்கள் இப்போ எங்கள் நாடக குழுவில் இருந்தவங்க 50வது வருஷம் இப்போதான் பண்ணோம். நாங்கள் நாடகம் நடத்துறதுலேருந்து 50 வருஷம் ஆச்சுன்னு. அந்த நண்பர்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த நண்பர்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர்த்தையும் வர வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் அந்த நிகழ்ச்சியில் இன்னுமே ஒரு பசுமையாக இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நம்ம கலந்துக்கணும்னு வைக்கிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி இருந்தது. அது மாதிரி இனிமேல் தான் இவங்களுக்கு இன்னும் சுகம். ஏன் அப்படின்னா, இத்தனை நாளாக அவன் அட்ரஸ் எங்க, அவன் ஃபோன் நம்பர் என்ன, எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும். இன்னைக்கு எல்லாமே இதுக்குள்ளார இல்லாமல் எல்லாம் வெளியே இருக்காங்கன்னா அவனவன் ஃபோட்டோ எடுத்துக்கிறது. ஏன்னா கையில் இருக்கு, ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நம்பரை வாங்கிக்கலாம், மறுபடியும் அலாவறதுக்கு
அலாவல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் பயன்படுத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் நான் இங்கே வரும்போது வேலுச்சாமியை நானும் இந்த விழாவில் கலந்துக்குவோம். கடைசியில் வந்து முடிக்க முடியாமல் எனக்கு தடுமாறுறேன். ஏன் அப்படின்னா எல்லாரும் இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, இதை முடிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஆனால் முடிக்கலைன்னா இவங்க விடமாட்டாங்க, அதனால முடிச்சிருக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.